இப்போ இந்த மாதிரி ரேடியம் டைப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வால் கிளாக் பாக்குறீங்க அப்படின்னா கூட டிஃப்ரெண்டான சைஸ்லயும் ஷேப்லயும் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மூன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரூம்க்கு இல்ல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் லைட் பட்டன் உள்ள கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கேண்டில் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைட் ஃபிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைட்ஸ்க்கான ஐட்டம்ஸே நிறையவே இருக்கு. ட்ரேஸ் எல்லாம் பாருங்க, நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. நமக்கு ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி டவுன் கிடையாதுங்க, ரொம்பவே ஸ்டடியா இருக்கு. எல்லா சைஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபைபர்ஸ் ட்ரேஸ் வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி போல்ஸ் இருக்கு, பாஸ்கெட்ல இருக்கு, இல்ல இருக்கிறதுலே பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்கு. இதெல்லாம் ஷேப் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நமக்கு குங்குமம் சந்தனம் போட்டு கொடுக்குற மாதிரி, இங்க ஏதாவது நமக்கு வெத்தலை அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம கியூட்டா இருக்கு. இல்ல என் பட்ஜெட் வந்து 10 ரூபாய் 20 ரூபானா இதெல்லாமே 10 ரூபாய், இதெல்லாமே 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற இந்த டிசைனை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மாறும். இதெல்லாம் பாருங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவே நிறைய பேர் இப்ப பாத்துட்டு இருப்பீங்க, எங்க வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பட்ஜெட் எதுவா இருந்தாலுமே இந்த ஒரு ஷாப்ல கிடைக்கும். எல்லா வெரைட்டிஸ்லயுமே இருக்கு. கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் இருக்கு, கிரீன் கிரேப்ஸ் வச்சிருக்காங்க, ரெட் சில்லி இருக்கு, மேங்கோ, கேரட், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, லெமன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் தான். ஓ பாஸ்கெட்ஸ் என்ன ரேஞ்சில இருந்து இருக்குண்ணா இதெல்லாமே? இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சூஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. ராதே கிருஷ்ணால வச்சிருக்காங்க. புத்தாஸ்ல நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் கோட்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு, இல்லைன்னா கோல்டன் கோட்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குங்க. கணேஷால நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. டான்சிங் கணேஷால நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இல்ல நான் காட்டுறதுலயே எனக்கு சின்ன சைஸ் தான் வேணும், இவ்வளவு பெருசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க பாத்துக்கோங்க. ஒரு ஒயிட்ல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கணேஷால அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டுக்கு இல்லைனா வெட்டிங்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹியூஜான பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிஃப்ட் வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், நீங்கள் ஷாப்புக்கு வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹோல்சேல் ஷாப் நீங்கள் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்க்குனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இன் கோயம்புத்தூருங்க. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் நமக்கு தாமஸ் ஸ்ட்ரீட்டில் பஃப்னா காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கே தான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்ல இருந்து வாஸ்துப்படி வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வரைக்குமே எல்லாமே புத்தா ஸ்டாச்சூல இருந்து அது வரைக்கும் இருக்கு. இல்லைன்னா வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி லெமன் ட்ரீஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செம்ம கியூட்டா இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க ஷாப்புக்காகட்டும், இல்லைன்னா எனக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்க நேராக தான் வரணும். ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஹோல்சேல் ஷாப்புங்க. ரீட்டைலுக்கு அப்படின்ற போது நீங்க டேரக்டா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற இந்த மாதிரி ஐடல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்கர் பண்ணிக்கிறதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் லைக் இதெல்லாமே இப்போ புதுசு கிளாஸ் ஐட்டம்ஸ்ங்க. செம்ம கியூட்டா இருக்குது பாக்குறதுக்கு. பாருங்க, ஒரு வெட்டிங்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றதுக்கு, வீட்டுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு அப்படின்னா இங்க கடல் மாதிரி குமிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்க வீட்டில் ஷெல்ஃப்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெக்கர் பண்றதுக்கு நம்ம சின்ன சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆர் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்ப்போம். அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு 15 ருபீஸ், 10 ருபீஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 ருபீஸ் இருந்தே இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இதெல்லாமே செட் பீசஸ்லயும் வச்சிருக்காங்க, செப்பரேட்ஸ்லயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் டாய்ஸ்ங்க. இது பாருங்க, இது எல்லாமே எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ல தான் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு டாய் செக்ஷன் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான அந்த டாய்ஸ் தான். இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. இதெல்லாமே செம்ம கியூட்டா இருக்குங்க. இல்ல எனக்கு வந்து ஆஃபீஸ் டேபிளுக்கு அந்த மாதிரி டெக்கர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எலிஃபென்ட்ல செராமிக்ல கொடுத்துருக்காங்க. மேல வந்து ஒரு ஃப்ளவர் பாட், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பிளாஸ்டிக்ல தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செராமிக்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப கியூட்டுங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்த்டேக்கு, வெட்டிங் கலர், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம்.
கீழே இருக்கிறது ஃபுல்லுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். ஒன்று ஒரு ரேட்டில் இருக்கும். அதனால தான் நான் ரேட் வந்து மென்ஷன் பண்ணாமல் வெரைட்டிஸ் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். இல்லை லேம்ப்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இது பாருங்கள், ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இது ஆஃபீஸ் டெக்கருக்கு இல்லைனா ஆஃபீஸ் யூஸ்க்கு அதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பாருங்கள், ஆன் அண்ட் ஆஃப் இப்படி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் வெயிட். இது ஃபுல்லுமே அந்த கோல்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் அந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இது டேபிள் வெயிட் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் அந்த மாதிரி ஏதாவது ஹோல்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த லைட் எஃபெக்ட்ஸில் இப்போ கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு அது ரிலேட்டடாக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி லேம்ப் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்யூட்டுங்க. நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ். நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. இந்த மாதிரி கேண்டில் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இல்லைனா எனக்கு வந்து சோலாரில் ரன் ஆகிக்கிற மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதில் கார் டேஷ் போர்டுக்கு வச்சுக்கிற மாதிரி தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த தடவை நமக்கு பார்க்க முடியுது. நம்ம பார்க்கறதுல சின்ன சின்ன ஐட்டம்ஸில் இருந்து இதுலேயே பெருசு வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பெருசில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வைக்கிறதுக்கு ஆஃபீஸில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மூன் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரூம்க்கு இல்லை அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் லைட் பட்டன் உள்ளே கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கேண்டில் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைட் எஃபெக்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைட்ஸ்க்கான ஐட்டம்ஸே நிறையவே இருக்குது. இப்போ நான் வந்து சிராமிக் ஸ்டாச்சூஸ் காட்டுறேங்க. சின்ன சின்ன சிராமிக் ஸ்டாச்சூஸில் இருந்து சில பெரிய சைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சிராமிக் ஸ்டாச்சூஸ்லாம் நமக்கு ஐடல்ஸ் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ராதே கிருஷ்ணாவில் வச்சுருக்காங்க. புத்தாஸில் நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் கோட்டில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது, இல்லைனா கோல்டன் கோட்டில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. கணேஷாவில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. டான்சிங் கணேஷாவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இல்லை நான் காட்டுறதுலையே எனக்கு சின்ன சைஸ் தான் வேணும், இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட்டில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கணேஷாவில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க, ஹியூஜ். இங்கே பார்த்த அளவுக்கு நான் வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸில் கணேஷாவில் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே பார்க்கும்போதே தெரியும். நான் இப்போ க்ளோஸ்அப்ஸில் காட்டுறேன் எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்ல வெயிட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மார்பிளில் கொடுத்துருக்காங்க. மார்பிளில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு மெட்டீரியலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனோட சேர்ந்து நமக்கு கணேஷா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது, அதாவது வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இது பாருங்கள், நமக்கு வந்து தப்லாவில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பால் கணேஷாவில் பார்க்குறீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வந்து நிறைய யூசேஜுக்கு இங்கே வந்து எடுக்கலாங்க. உங்கள் பட்ஜெட் ஒரு 10,000 ரூபாய் எனக்கு ஷாப் வைக்க முடியுமா அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸில் இருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கோட்டில் வேணாம், இந்த மாதிரி ரஃப் கோட்டில் வேணும், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் தான் வேணும் அப்படின்னாலும் ஒயிட்லேயும் வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இவர் பாருங்களேன் எவ்வளோ க்யூட். நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட்டான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா ரொம்ப அழகாகவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஐடல் ஸ்டாச்சூஸை விட இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். நான் சாம்பிள்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஓவரால் உங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கிருஷ்ணாலேயே வந்து இப்போ இது புதுசாக வந்திருக்குங்க. பார்க்குறீங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்குது. ராதே கிருஷ்ணாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணாவில் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்குது. இல்லை நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது. சரஸ்வதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி சுவாமி இருக்காங்க, லக்ஷ்மி சுவாமி இருக்காங்க, எல்லாருமே இருக்குது. ராதே கிருஷ்ணாவில் பிங்க்ல இருக்குது, கோல்டில் வச்சுருக்காங்க, ஊஞ்சல் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சிவன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிங்கத்தோடு இருக்கிற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு வெரைட்டிஸில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. ஒரு சிலர் இந்த ஒயிட்டில் பார்ப்பாங்க,
இது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, பட் வெயிட் கம்மி தாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட்லெஸ் பீசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஐடல்ஸ் வேணாம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பீஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டால் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நான் செப்பரேட்டாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி சில்வர் கோட்டில் இருக்குது, ஒயிட் கோட்டில் வச்சுருக்காங்க, பிளாக் தீம்லேயும் இருக்குது, பிளாக் அண்ட் ரெட் தீம்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இவங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருக்கிற பீசஸ். முன்னாடி பெருசு பார்த்தோம், அதுலேயே குட்டி சைஸ், சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹார்ஸ் பார்ப்பாங்க. ஹார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஹார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லேயே வச்சுருக்காங்க. இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. ஃபிஷ்ஷில் இருக்குது நமக்கு வந்து பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கோல்டன் ஃபிஷ்ஷில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெருசு வேணும் அப்படின்னா கூட இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க எங்கெங்களை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஃபாக காட்டுறேன். கையில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இருக்குது. வாஸ்துப்படி இல்லை எனக்கு டெக்கரேட்டிவ் பீஸாக தான் வேணும் அப்படின்னா கூட நிறைய வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ புத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லுமே கோல்டன் புத்தாலே வச்சுருக்காங்க. இல்லைனா வந்து பாருங்கள் க்ரீன் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. சைஸஸ் பார்த்துக்கோங்க, பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. இதோட குட்டி சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐடல்ஸ் வேணும் அப்படின்னா கூட முன்னாடி இருந்தே நம்ம ஐடல்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புத்தாலே மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாமே வந்து ஒர்க்மேன்ஷிப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை பிராஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நேராக வாங்க, ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து எதுவுமே வந்து அதிகமாக நம்மளால் காட்ட முடியல, அந்தளவுக்கு ஹியூஜாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி விநாயகர் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பூஜா ரூமில் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லா காடுமே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஹார்ஸ்லேயே நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சிலை காட்டினேன் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் ஹார்ஸ் இருக்குது. எலிஃபெண்ட்டில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீசஸ்ங்க. ஆஃபீஸ் யூஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் இதெல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டாச்சூஸ் தான். பாபா ஸ்டாச்சு இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் எலிஃபெண்ட் எல்லாமே வாஸ்துக்கு வைப்பாங்க. வீட்டுக்கு ரொம்ப உங்களுக்கு எலிஃபென்ட்ஸ் ரொம்ப, யானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே யானையில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னே தெரியலைங்க, அத்தனை இருக்குது. ஸோ முன்னாடி நான் ஒரு ஒயிட் காட்டினா லைட் வெயிட் தான், வெயிட் பெருசாக கிடையாது, லைட் வெயிட், ஈஸி டு ஹேண்டில், ஈஸி டு மெயின்டைன் தான். இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. 2 எலிஃபென்ட்ஸு, ஒன்று தும்பிக்கை மேலே இருக்கும், ஒன்று தும்பிக்கை கீழே இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இல்லை பிளாக் எலிஃபென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளாக்லேயே நமக்கு ஃபுல்லுமே கோல்டன், அதில் ஃபுல்லுமே ஒர்க்மேன்ஷிப்புங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒன்றுமே செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இப்போ எது எடுத்து காட்டுறதுன்னு தான் தெரியல. இல்லை எனக்கு லெப்பர்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷுங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒர்க்மேன்ஷிப் தான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவங்க கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் என்ன அப்படின்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லா எலிஃபென்ட்ஸுமே, எல்லா டிசைன்லையுமே எலிஃபென்ட்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை கேமல் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. நிறைய ரேபிட் வச்சுருக்காங்க, புல் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது வுட்டில். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்னது என்னென்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக தான் வரணும். ஏன்னா டேரெக்டாக வந்தால் தான் உங்கள் ஷாப்புக்காகட்டும் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டுக்கு டெக்கர் பண்ணிக்கிறதுக்கான இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு வேணும் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாமே கிச்சனுக்கு வைக்கலாம், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெஜ்ஜீஸ் போட்டு இருக்கிற ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். ஸோ கிச்சன்லலாம் வைக்கிறதுக்கு நீங்கள் யூனிக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சின்ன ஸ்டாச்சு ஸ்பாட், அதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளால் காட்ட முடியாது அப்படின்றதுனால தான் ஸோ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இனி அடுத்தது வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். நமக்கு லெமன் இருக்குது, ஆரஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கலாம்.
வச்சுக்கலாம். கீழே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் மட்டுமே வேணும் அப்படின்னா கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்துடும். ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட்டாக இருக்கும். இதில் வந்து கிளாஸ் செட்டில் வச்சுருக்காங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் சாசர் டைப்பில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு பேக் டைப்பில் வருது அப்படின்றனால நீங்கள் அப்படியே வந்து ஹேண்டிலாக கொடுத்துடலாம். ஸோ உங்கள் ஷாப்புக்கு இதெல்லாமே நீங்கள் பல்க் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பீங்க, கிறிஸ்மஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே நமக்கு வந்துடும். ஸோ பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்துடும். உள்ள ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு தான். ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் செட்லேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தாங்க. கிளாஸில் இருக்குது. எனக்கு கிளாஸில் வேணால் செராமிக்கில் வேணும் அப்படின்னா கூட செராமிக்கில் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தான். அந்த பேக்கிங் ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் நமக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் செட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஐஸ்கிரீம் செட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இல்லை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்விங் ட்ரேவோடு சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செட்ஸுங்க. எதுவுமே வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த கப் அண்ட் சாசர் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இருக்குது. கிளாஸ் பவுல்ஸ் மட்டுமே பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ற இந்த ரோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி ஹேண்டிலில் நமக்கு கொடுத்துட்றாங்க. கிஃப்ட் செட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் சொல்கிறதே வந்து ஒரு கிஃப்ட் செட்டுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்புங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹாட் பேக்ஸ் இருக்குது, கேசரோல்ஸ் வச்சுருக்காங்க, டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே சேம் இல்லையா, டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ். இல்லை உங்களுக்கு அந்த வீட்டுக்கு உங்களோட யூஸ்க்கு தேவையான வேணுன்ற அந்த ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா கூட இங்கே இருக்கிறதுல நிறைய கண்டெய்னர் செட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், ஹாட் பேக்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே நியூ அரைவல்ஸுங்க. நீங்கள் நேராக வாங்க, நேராக வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். இதில் நான் காட்டினது ஒரு 1% கூட கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற பாக்ஸஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செட்டை நீங்கள் வந்து கண்டெய்னர் செட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கண்டெய்னர் செட்ஸ் வச்சுருக்காங்க. உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற யூனிக் பீசஸ். இந்த உடன் டைப்பில் இருக்கும் இந்த ஹாட் பேக். மேலே கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் யூசேஜுக்காகட்டும் கிஃப்டிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கணேஷாவில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நான் யூஸ்வலாக காட்டுறதை விட இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கலர்ஸ் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷீட்டில் இருக்குது, பிளாக்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காருங்க பார்க்குறதுக்கு. இந்த ஷேப் அண்ட் டிசைன் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது. ஸ்டோன் ஆனா இது செராமிக் தான். ஓ நல்லா இருக்கு. அந்த மார்பிள் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இது செராமிக் தாங்க. ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ஒர்க்மேன்ஷிப். வாஷபிளா? ஓ ஒன்றுமே ஆகாதுன்றாங்க. வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு டஸ்டிங் பண்ணுறதை விட வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலது எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடும். பட் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா காடஸஸுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டன் ஃபினிஷ்லேயும் இருக்குது. முருகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. மயில் தொகை விரிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அறுப்படை முருகர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. சிங்கிளில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இல்லை ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இல்லையா, கேண்டில் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, ஓ ஃப்ளவர்ஸும் வச்சுக்கலாம், கேண்டிலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டுக்கான அந்த ஷோ பீஸ் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீசன்ஸ் அப்படின்றனால நிறைய வந்து பிளேட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பிளேட்ஸில் வந்து ஹியூஜ் 15 ரூபாய் 20 ரூபாயிலேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைபர் பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு 10 ரூபீஸ் 15 ரூபீஸ் அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஷேப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, இல்லை பெரிய பிளேட்ஸில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபைபர் தானேண்ணா இது ஃபுல்லுமே ஃபைபர் தான் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் கொடுங்கண்ணா அதை அப்படி
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுல்ல இருந்து வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு ரேட்டில் வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சன்ஃப்ளவர் டிசைனில் இருக்குது, இந்த கூடை டிசைனில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 50 80 அந்த மாதிரி வரும் இல்லையா, 20 எல்லாம் 50 20 30 அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரீ, அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் முன்னாடியே நான் காட்டினேன் இல்லையா. ஸோ ஓகே, இதெல்லாமே இருக்குது. இது வைக்கிறதுக்கான வேஸ் இருக்கா அப்படின்னா இதெல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க. கொஞ்சம் வெயிட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வேஸில் வந்து வைக்கிறதுக்காக ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கான இந்த வேஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு நிஜமாவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட பாதம்ங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் காட்ட மறந்துட்டேன். பாபா பாதம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டில் இருக்க மார்பிளில். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் வேஸில் பார்க்குறீங்க, நமக்கு ப்ரௌன் ஷேடில் இருக்குது, ஒயிட் ஷேடில் வச்சுருக்காங்க, பிளாக் ஷேட்லேயே இருக்குது. இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ உட்டனில் நமக்கு கீ ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே உட்டன் கீ ஹோல்டர்ஸ் தான். எவ்வளோ ரேட்டு? இதெல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 120 140 75 160 அந்த மாதிரி தான். நம்ம எடுக்கிற சூஸ் பண்ணுற டிசைன்ஸ் அண்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ உங்கள் ஷாப்புக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கீ ஹோல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று காட்டவும் மறந்துட்டேன், இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ஃப்ளவர்ஸில் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வெஜ்ஜீஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் இருக்குது, க்ரீன் கிரேப்ஸ் வச்சுருக்காங்க, ரெட் சில்லி இருக்குது, மேங்கோ, கேரட், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, லெமன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லுமே ஹேங்கிங்ஸ் தான். ஓ, பாஸ்கெட்ஸ் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குண்ணா இதெல்லாமே? ஓகே, 150 100 ரூபாயிலேருந்தே இந்த மாதிரி பாஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், சைஸஸ் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி குட்டி சைஸில் இருந்து பெரிய சைஸ் ஜம்போ சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. கலர்ஸும் இருக்குது. நம்ம முன்னாடி ஃபைபர் பாஸ்கெட்ஸ் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது மெட்டல். ஓ, மெட்டலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த wrap பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த பேபி ஷாருக்கு இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் வெட்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபுல் கவர்ட் பாஸ்கெட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டனில் நமக்கு மெஷ் கிளாத் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டதுங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த கிளாத்தோட வேணாம், இந்த மாதிரி வெறும் பாஸ்கெட் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன், ப்ரௌன், ஒயிட், காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்ஸ் அண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நமக்கு அந்த பாக்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலம் போட்டு கொடுக்கறதுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஓ, எம்டி பாக்ஸ். இதெல்லாம் மெட்டல் எம்டி பாக்ஸஸ். இதெல்லாமே என்ன ரேஞ்சில் இருந்து இருக்குண்ணா? நமக்கு 30 40. ஓ, 30 40 50 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பிச்வாய். ஓகே, இது செட்டாக தான் எடுக்கணுமா இல்லை செப்பரேட்டாக எடுத்துக்கலாமா? ஓ, சிங்கிள்ஸே எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்கு செட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கான ட்ரேஸ் வந்துடும். ஸோ ஷேப்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிச்வாய் மெட்டல் இல்லைன்னா இது கம்ப்ளீட்டாக நமக்கு மெட்டல் தான். உள்ளே பாருங்க. ஓ, சரி. இதெல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நேராக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இது என்னதுண்ணா? ஓ, கீழே போட்டாலும் உடையாதா? எந்த பக்கம் டாப்னே யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். இது அதுக்குன்னு இப்படியா போடுவீங்க? ஓகே, இதெல்லாமே அன்பிரேக்கபிள். ஸோ இதெல்லாமே ஏர் டைட் இல்லையா? ஏர் டைட்டில் முன்னாடி பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸில் தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம காட்டுறது சாம்பிள்ஸ். இது நான் உட்டுலலாம் வச்சுருக்கீங்க. பவுலா? ஓ, சரி. உட்டு கம்ப்ளீட்டாக ஹெவி உட்டுங்க. நம்ம பார்க்குற உட்டில் விட இந்த உட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. குங்குமச்சிம்லாம் யூஸ் பண்ணலாம். அதிலே ஜல் வச்செல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்படி வச்சா கூட நல்லா இருக்கும். பாருங்க, பிச்வாயில நமக்கு ட்ரே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நமக்கு குங்குமம் சந்தனம் போட்டு கொடுக்குற மாதிரி, இங்க ஏதாவது நமக்கு வெத்தலை அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம கியூட்டா இருக்கு. இல்லை என் பட்ஜெட் வந்து 10 ரூபாய் 20 ரூபானா இதெல்லாமே 10 ரூபாய், இதெல்லாமே 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற இந்த டிசைனை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மாறும். இதெல்லாம் பாருங்க, ரிட்டன் கிஃப்ட்டுக்காகவே நிறைய பேர் இப்ப பாத்துட்டு இருப்பீங்க, எங்க வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பட்ஜெட் எதுவா இருந்தாலுமே இந்த ஒரு ஷாப்ல கிடைக்கும். எல்லா வெரைட்டிஸ்லயுமே இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் சும்மா சாம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது. ஆனா எனக்கு பின்னாடி ஒரு ஹியூஜான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாமே நம்ம காட்டணும்னா இதுக்காகவே ஒரு வீடியோ வேணும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க, சின்னதா ஒரு குங்குமச்சிமல் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, அதை விட பெரிய சைஸ் இது. இது சந்தன குங்குமம் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இலை டைப்லேயே இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் டைப்லேயே வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு சில்வராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
இந்த மாதிரி சில்வர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சில்வர் இருக்குது, கோல்டன் இருக்குது, மீனா ஒர்க்கில் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இதெல்லாமே வந்து பல்க்கு தான் எடுப்பாங்க, ஏன்னா இது ஒரு ஹோல்சேல் ஷாப் அப்படின்றனால எல்லா ஷேப்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலாஜிலேயே நம்ம எப்படி வந்து சிலையாக பார்ப்போமோ அது அப்படியே நமக்கு வால் ஹேங்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால் கிளாக் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த ஃப்ரேம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால் கிளாக் இல்லாமல் காடஸ்லாம் இல்லாமல் புத்தா ஷேப்பில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. எல்லாமே 3D ஆனா இது 5Dல ஃபோட்டோ ஃப்ரேம்ங்க எல்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இல்லை இதெல்லாமே மேட் ஃபினிஷ்னால் நமக்கு பெயிண்டிங் மாடலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கணேஷாவில் இருக்குது, கணேஷாலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சாய்பாபாவில் வச்சுருக்காங்க, கணேஷாவில் நிறைய இருக்குங்க. நீங்கள் வாங்க, எல்லா காடஸஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நமக்கு வரப்போகிறது தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி முருகர்லாம் பார்த்துட்ருக்கீங்க. குழந்தை முருகர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வெரைட்டிஸ்ன்னு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்கிற மாதிரி இருக்குது, வேலோட இருக்கிற மாதிரி இருக்குது. வெறும் வேல் மட்டுமே இருக்காண்ணா? சிலையிலே இருக்கு. நமக்கு போட்டோ ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா கூட நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ராதே கிருஷ்ணால பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குங்க. ஷேப்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படி எல்லா ஷேப்லயுமே இருக்கு, ரெக்டாங்கிள் அப்படி கூட வச்சிருக்காங்க. 3 ஹார்சஸ் வாஸ்துப்படி பாக்குறீங்க அப்படின்னா கூட 7 ஹார்சஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. கணேஷாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேஸஸ் மாறும் இல்லையா, அந்த மாதிரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்றனால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்டோட நிறைய ஃபார்ம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நீங்க வாங்க, அப்பதான் தெரியும். லக்ஷ்மி, சரஸ்வதி, எல்லா காடஸஸ் மாஸ்க்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லா காடஸஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அடுத்தது இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே 5D ரேஞ்சஸ்ல தான் நமக்கு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிவன், பார்வதி, அதாவது அப்புறம் கணேஷா, முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியா பாக்குறீங்க அப்படின்னா இது 5Dங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. வெறும் முருகர் மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா எந்த திசையில வச்சாலுமே நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் இந்த போட்டோ, அந்த மாதிரி இருக்கு. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அறுபடை முருகருங்க அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல சின்ன சைஸ் வருமா இல்ல இது பெருசு இருக்கு, இதோட பெருசு கூட இருக்கு. இதை விட பெருசு கூட வச்சிருக்காங்க. நமக்கு சின்னது வேணும் அப்படின்னா கூட இருக்கு. ஸோ எல்லா சைஸஸ்லயுமே 5Dல நீங்க வந்து எல்லா காட்லயுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. சீனரிஸ், இது சீட்டா இல்லையா, ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க இந்த செக்ஷன் ஃபுல்லுமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பாருங்க. மக்கா ஃபுல்லுமே மக்கால இருக்கு, ஜீசஸ்ல இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கணேஷால பாக்குறீங்க அப்படின்னா கூட எல்லா காட்மே இருக்கு. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் லைக் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும், சீனரிஸா வேணும் அப்படின்னா கூட இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லயும் வச்சிருக்காங்க, 5Dயும் இருக்கு, 3Dலயும் இருக்கு. இப்போ நிறைய நம்ம போட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்தோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் வெரைட்டிஸ் இருக்கு. சும்மா சாம்பிளுக்கு நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஹார்ஸ்ல இருக்கு, எலிஃபென்ட் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் காடஸஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. இல்ல சீனரி மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குங்க. ஸோ சாம்பிள்ஸ் தான். அங்கே கீழே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சிருப்பாங்க. நீங்கள் ஓவரால் இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் இப்போ நம்ம இருக்கிற இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வால் கிளாக் தான். நீங்கள் வந்து வால் கிளாக்ல நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி சைஸில் இருந்து ரொம்ப பெரிய சைஸ் அது வரைக்குமே வச்சுருக்காங்க. ரொம்ப ஃபேன்சி மாடல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் லைட் ஆஃப் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் அதாவது நமக்கு டைம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டி வால் கிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸஸில் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ்ங்க. இதெல்லாம் பாருங்கள், செம்ம சூப்பர் யூனிக்காக இருக்கும். ஆன்டிக் பீசஸ் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீசஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு சீனரி மாதிரியே இருக்கணும், வாட்சும் அதில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே பாருங்கள். நான் வந்து இதெல்லாமே இருக்குது அப்படின்றதுக்கான சில சாம்பிள்ஸ் தான் வந்து இங்கே எடுத்து வச்சு நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப விண்டேஜ் ஸ்டைலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், மக்கா டிசைன்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகரில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ரேடியமில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ எல்லாம் இது ரேடியம் தானே, அது ரேடியம் தான். லைட் ஆஃப் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டைம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து லைட் வெயிட் தான், சுத்தமாக வெயிட்டே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் கிளாக் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். கிஃப்டிங் ஆப்ஷனுக்கும் சரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கதகளி பேட்டர்னில் நமக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ அதில்
மயிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் காமனாக ஒரு டிசைன் கேட்பாங்க, பீகாக் டிசைனில் வாட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீகாக் டிசைன்லேயே வச்சுருக்காங்க. பாருங்கள், எலிஃபெண்ட்டில் இருக்குது, ரொம்ப க்யூட்டுங்க. நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் காட்டவே முடியாது அந்தளவுக்கு. கணேஷா பாருங்கள், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. போதும் நான் அடிக்கிட்டே போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குல்ல. எனக்கு சீனரி பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சீனரி டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வால் கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் சீனரி பேஸ் பண்ணி தான். இன்னொன்று, நமக்கு 2 சைடும் இருக்கிற மாதிரி வாட்ச் நிறைய பேர் பார்ப்பீங்க விண்டேஜ் ஸ்டைலில். ஸோ இது பாருங்கள், எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டா வாலில் ஹேங் பண்ணிட்டோம்னா இந்த சைடும் நமக்கு வாட்ச் இருக்குது, இந்த சைடும் வாட்ச் இருக்குது. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிற மாதிரி வாட்சஸ். அப்புறம் பெண்டுலம், இது வந்து பெண்டுலம் பாருங்க, பெண்டுலம் டைப்பில் நமக்கு வாட்ச். இது இந்த மாதிரி நமக்கு பேட்டரி போட்டால் இங்கே வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்சில் ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப பெருசு. இதை விட பெருசு இருக்கானா? இருக்கு, இதை விட பெருசு வச்சுருக்காங்க. இது பாருங்க, ரொம்ப ரொம்ப பெருசுங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கோயம்புத்தூரில் நமக்கு தாமஸ் ஸ்ட்ரீட் இருக்குது. தாமஸ் ஸ்ட்ரீட்டில் பஃப்னா காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மஹேந்திரா கிஃப்ட் ஹவுஸ், அங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 rupees 15 rupeesலேருந்து இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்புங்க இன் கோயம்புத்தூர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.